Springs are like the silent hero of engineering. Nobody notices them until they're missing. இப்போ ஏற்கனவே நம்ம இந்த ஷாக் அப்சர்வர் சீரீஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் ஸ்ப்ரிங்கிலிருந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஸ்ப்ரிங்கை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன கார்ட்டூன் உங்களுக்கு. ஹே, நான் தான் ஸ்ப்ரிங். நான் எல்லா அசைவுகளையும் மென்மையாக்குகிறேன். என்னை யாரும் கவனிப்பதில்லை, ஆனால் உலகெங்கிலும் நிகழும் இயக்கத்தை நானே கட்டுப்படுத்துகிறேன். ஸ்ப்ரிங்ஸ் எதற்கும் அனுமதி இல்ல. அந்த கடுமையான பயணத்தை உணருங்கள். ஒரே குலுக்கல், எத்துண வசதியற்ற நிலை. Too bumpy. Oh man. This switch is getting stuck. I help things return. Yes, it is returning. Panda jumping on the bed. ஹே பாண்டா, என் உதவியை நன்றாக புரிந்து மிகவும் மகிழ்ந்து குதித்துக் கொண்டிருக்கிறாய். இதை எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸ்ப்ரிங் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் வந்து நம்ம உடலுக்கு ஷாக் அப்சர்வர் மூலமாக எப்படி வேலை செய்யுது, எப்படி ஆற்றலை சேமிக்குது, எப்படி ஆற்றலை வெளியிடுது, இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஷாக் அப்சர்வர் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யுதுங்கிறத முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எதுவுமே தெரியாமல் வெறும் ரிப்பேரராக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இது என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எவ்வளவு இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டம். நீங்களும் அதை நினச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை பற்றின விஷயங்களை நம்ம பார்ப்போம்.